அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, மகா சிவராத்திரி முறையாக விரதம் இருப்பது எப்படி, சிவராத்திரியில் செய்யக்கூடியதும் செய்யக்கூடாததும் பற்றி வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி என்று எம்பெருமான் ஈசனை வழிபடுவது பிறவி பிணி நீங்கி முக்தியை அளிக்கும். அதிலும் குறிப்பாக மகா சிவராத்திரி என்று தெரிந்தும் தெரியாமலும் சிவாய நம என்ற மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு திடீர் ராஜயோகம் ஏற்படும் என்பது ஐதீகம். இதற்கு புராண வகைகளில் பல்வேறு கதைகளும் உண்டு. மகா சிவராத்திரி நன்னாளில் எல்லா சிவாலயங்களிலும் 4 கால பூஜைகள் நடைபெறுவது உண்டு. இதில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு கேட்ட வரம் எல்லாம் கிடைக்கும், நினைத்த எல்லாமே நினைத்தபடியே நடக்கும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருந்து வருகிறது. அன்றைய நாளில் செய்யக்கூடியதும் செய்யக்கூடாததும் என்னென்ன, வீட்டில் முறையாக விரதம் இருப்பது எப்படி என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள். மகா சிவராத்திரி அன்றைய நாள் வீடு முழுவதுமே துடைத்து சுத்தம் செய்து வைத்து கொள்ள வேண்டும். மகா சிவராத்திரி அன்று கட்டாயம் சிவன் கோவிலுக்கு சென்று வர வேண்டும். வீட்டில் பூஜை செய்ய நினைப்பவர்கள் லிங்கம் அல்லது சிவன் படம் வைத்திருக்க வேண்டும். சிவராத்திரி விரதம் இருந்து சிவ மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் உச்சரிக்க வேண்டும். வில்வ இலைகளை முன்னரே பறித்து வைத்து கொள்வது நல்லது. மகா சிவராத்திரி நாள் முழுவதுமே விரதம் இருக்க வேண்டும். விரதம் இருக்க முடியாதவர்கள் எளிமையான திரவ உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது பால் பழம் சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம். அது அவரவர்களின் உடம்பை பொறுத்தது. மகா சிவராத்திரி விரதம் கடைபிடிப்பவர்கள் கட்டாயம் மறுநாள் மாலை வரை தூங்காமல் அவரை நினைத்து தியானிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு பொழுது போக்க கூடாது. இப்படி முறையாக வழிபடும் போது கிடைக்கும் பலன்களும் ஏராளம். ஒரு காட்டில் வேடன் ஒருவன் வேட்டையாட வந்தான். அந்த வேடன் திடீரென ஒரு புலியிடம் மாட்டிக்கொண்டான். புலியை பார்த்ததும் வேகமாக ஓடி ஒரு மரத்தின் மேல் அமர்ந்து கொண்டான் வேடன். புலியும் அங்கிருந்து நகர்ந்த பாடில்லை. நேரமும் கடந்து செல்ல செல்ல இரவு நேரம் நெருங்கியது. சூரியன் மறைந்து இருளும் சூழ ஆரம்பித்தது. இருப்பினும் புலி அங்கிருந்து நகரவே இல்லை. பசியில் வாடிய வேடனுக்கு தூக்கமும் வரவில்லை. தூங்கினால் எங்கே கீழே விழுந்து விடுவோமோ என்கிற பயமும் உண்டு. அவன் ஏறிய மரமோ வில்வ மரம். தூங்காமல் இருப்பதற்கு ஒவ்வொரு இலைகளாக பறித்து கீழே போட்டு கொண்டிருந்தான். அன்றைய நாள் மகா சிவராத்திரி ஆகும். விடியும் வரை இவ்வாறு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. சூரியன் உதயமானதும் புலி அங்கிருந்து நகர்ந்து சென்று விட்டது. பயம் நீங்கி மரத்திலிருந்து கீழே இறங்கி வந்தான் வேடன். உடனே சிவபெருமான் அவன் முன் தோன்றி காட்சி புரிந்தார். வேடனும் ஒன்றும் புரியாமல் திகைத்து நின்றான். அவன் மகா சிவராத்திரி நன்னாளில் வில்வ மரத்தில் இருந்த இலைகளை பறித்து கீழே போட்டு கொண்டிருந்தது சிவபெருமான் மீதுதான். ஏனென்றால் அந்த இடத்தில் லிங்கம் ஒன்று இருந்தது. அவன் அதை கவனிக்கவில்லை. தெரிந்தோ தெரியாமலோ மகா சிவராத்திரி என்று வில்வ இலைகளை கொண்டு லிங்கத்திற்கு அர்ச்சனை செய்ததால் வேடன் அந்த நாட்டிற்கே மன்னனாக முடிசூட்டப்பட்டான். இப்படி இருக்க மகா சிவராத்திரி நன்னாளில் நாமும் இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமானுடைய நாமங்களை உச்சரித்து வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்து வந்தால் வேண்டிய வரமெல்லாம் கிடைக்கும். வரம் கொடுப்பதில் வல்லவராக இருக்கும் சிவபெருமானை மகிழ்விக்க இதைவிட சிறந்த நாள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே இந்த நாளை தவறவிடாமல் பக்தர்கள் அனைவரும் சிவபெருமானின் அருள் பெற விரதம் மேற்கொண்டு சிவாலயங்களில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்வது உத்தமம். உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்கள். இதனால் உங்களுக்கு சகல செல்வங்களும் உண்டாகும். மறுநாள் விரதத்தை முடித்து உணவருந்தலாம். ஆனால் அன்றுமே பகலில் தூங்கக்கூடாது என்பது சாஸ்திர விதியாகும். மகா சிவராத்திரிக்கு மறுநாள் மாலை வேளையில் சிவனுக்கு பூஜை செய்த பின்னர் தான் நீங்கள் தூங்க வேண்டும். இப்படி முறையாக மகா சிவராத்திரி பூஜையை கடைபிடித்து எல்லா பயனும் பெறுங்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.